வணக்கம் சார். ரீசெண்டாக அந்த டெத்து புக்கு பை சர்க்குரு படித்தேன். சூப்பராக இருந்தது. நானும் மாண்டுக உபநிஷதங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன், வேதங்கள்லாம் படிச்சிருக்கேன். 20 வருஷமாக படிச்சிருக்கேன். ஆனால் ஒன்றும் புரியல. இப்போ என்னன்னாக்கா டெத்து இல்லைங்கிறாரு சர்க்குரு. உடம்புக்கு தான் மரணம், மனசுக்கு தான் மரணம், ஆன்மா. அதெல்லாம் எல்லாருமே படித்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறத சார். இது எல்லாத்தையும் படித்து மண்டை குழையும் போய் நான் நிற்கிறேன் சார். எனக்கு ஒன்றும் புரியல. அது இருக்குது, என்னால் ஒரு நாள் வரப்போகுது. ஓகே, அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் நல்ல விதத்தில் அமையணும். இது மாதிரி நிறைய புக்கு படித்ததால் கொஞ்சம் மண்டை குழையும் போய் தான் அந்த கேள்வி கேட்டுருக்கேன் உங்கள்கிட்ட. டெத்துனா என்ன சார்? ஸோ நீங்கள் இப்போ டெத்துனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் சத்குருலேருந்தே ஆரம்பிப்போம். நீங்கள் சத்குரு சொல்லியிருக்காருன்னு ஆரம்பிச்சிங்க. இப்போ சத்குரு டெத்தை பற்றி 2 விதமாக சொல்லுவார். ஒன்று, இறப்பு என்பதே கிடையாது, வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான ஒரு ப்ராசஸ், ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லுவார். தெர் இஸ் நத்திங் கால்ட் டெத், லைஃப் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இக்னரண்ட் பீப்புள் டாக் அபவுட் டெத் அப்படின்னு சொல்லுவார். தே சே there is death அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு பக்கம் எனிவேஸ் யூ வில் டை, இட் வில் எனிவேஸ் ஹேப்பன், இறப்பு எப்படி தான் ஒன்று நடக்க தான் செய்யும், அதை பற்றி ஏன் நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்லுவார். இப்போ ரெண்டுமே உண்மைதான். லைஃப் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், அதுவும் உண்மைதான். இன்னொன்று, எப்படி இருந்தாலும் நீ இறந்து விடுவே, அது நடக்க தான் போகுது, உனக்கு என்ன அதை பற்றி கவலை அப்படின்னு சொல்ல, அதுவும் உண்மைதான். இப்போ இரண்டுமே முரண்பாடாக தெரியும் வெளியிலேருந்து பார்த்தாக்க. ஸோ உண்மையிலேயே டெத் அப்படின்னா என்னன்னு யோகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஷியஸ்னஸ் இஸ் லைஃப் அப்படின்னா விழிப்புணர்வு தான் வாழ்க்கை. விழிப்புணர்வு இல்லை என்றால் அது வாழ்க்கை இல்லை. இதுதான் சிவசூத்திரம் சொல்லுது. விழிப்புணர்வுடன் இருப்பவன் மனிதன், விழிப்புணர்வு இல்லாதவன் மிருகம், இல்லை அதுக்கு கீழே. இதை நான் சொல்லலை, சிவசூத்திரம் சொல்லுது, ஓஷோ சொல்லியிருக்காரு. விழிப்புணர்வு அப்படின்னா என்ன? நம்ம லைஃபோடைய மூல காரணம் என்ன? நீ உயிரோட இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி என்ன? இப்போ இந்த உடல் இருக்கு, அது உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க சாப்பிட்ற சாப்பாடா? கிடையாது. ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடு காரணமா இருந்துச்சு அப்படின்னாக்கா பிணத்துக்குள்ளேயே நீங்க சாப்பாடு போடலாம்ல. வயிறு தான் டைஜஸ்ட் பண்ணுது, வயிற்றை கட் பண்ணி உள்ள சாப்பாடு போடுங்க. கிடையாது. சரி, இப்போ உயிரோட்டத்துக்கு காரணம் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறாங்க. வெண்டிலேட்டர் வச்சு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்ருங்களேன். ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வரும், ஆக்சிஜன் வச்சு ஃபுல்லாக கொடுத்துட்ருங்க. உயிர் வந்துருமா? வராது. ஸோ உடல் நான் கிடையாது. நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் சாப்பாடு கிடையாது. நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் சுவாசமும் கிடையாது. இது எல்லாத்தையும் மீறி ஏதோ ஒன்று இருக்கு, அதுதான் உயிர். அந்த உயிருக்கு முடிவு இருக்கா? கிடையாது. அந்த உயிரை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு டேட்டா அது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னால் கையை எப்படி தூக்க முடியுது, அதனால நான் உயிரோடு இருக்குன்னு தெரியுது, நினைச்சா நடக்க முடியுது. அதே சமயத்துல இப்போ கைக்கு எதோ ஆயிடுச்சு, காலுக்கு எதோ ஆயிடுச்சு, இப்போ சில பேர் இப்போ ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, நடக்க முடியல அப்படின்னாங்கன்னா, ஆனாலும் உயிரோடு இருக்காங்க. நானுங்கிற ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னா சக்தி நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சக்தி நிலை என்ன நமக்கு தெரியல. அது தெரியாத காரணத்தினால்தான் இறப்பு இருக்கு. இப்போ என்ன ஆச்சு? இந்த உடலுக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம். பார்த்து ட்ரெஸ் வாங்கிக்கிறது, பார்த்து சாப்பிட்றது, எல்லாமே கரெக்டா. இப்போ உடலை சுத்தி வாழ்க்கையை உருவாக்கிட்டோம். அது இல்லைன்னு தெரியணும், அது போயிடும் தெரியணும், பயம் வந்துடுச்சு. அடுத்தது சாப்பாடு. சில பேர் உயிரோட சாப்பிட்றதுக்காகவே வாழ்றாங்க. அப்படிதான், தவறு கிடையாது. ஆனால் என்ன ஆச்சு? சாப்பாட்டை சுற்றி வாழ்க்கை. கரெக்டு. காலை 8 மணி ஆயிடுச்சா, 10 மணி ஆயிடுச்சா, 12 மணி ஆயிடுச்சா, 5 மணி, 7 மணி அப்படின்னு சில பேர் தூக்கத்துக்காக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் விழிப்புணர்வு. ஸோ இப்போ நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? அதுக்கு சொல்ற ஒரு ஈஸியான வழி, சுவாசத்தை கவனிச்சுட்டே இருக்கிறது. சுவாசம் இப்போதைக்கு நமக்கு உடல் போயிடும், மனசு மேல் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இப்படி சொல்லுது, நாளைக்கு அப்படி சொல்லுது. இது ரெண்டையும் மீறி நம்ம கூட தொடர்புள்ள இருக்க ஒரே ஒரு பொருள் தன்மையோடு இருக்கிற ஒரே ஒரு வஸ்து அப்படின்னே சொல்லலாம், அது சுவாசம். ஸோ அந்த சுவாச கவனத்துடன் நாம் இருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா விழிப்புணர்வு வரும்.
விழிப்புணர்வோட வேலை செய்யும். இப்போ புத்தர், இப்போ ஒரு திருடன், அந்த அவர் பேர் மறந்து போச்சு, திருடன் புத்தரை பார்க்க வந்தப்போ எனக்கு வந்து திருட்டு தொழில் தான் பிடிக்கும், எனக்கு முடிஞ்சா மாத்துங்க அப்படின்னு. புத்தர் சொன்னாரு, நீ நல்லா திருடு, பிரச்சனையே கிடையாது, ஆனா ஒரே ஒண்ணு, மூச்சை கவனிச்சுக்கிட்டே திருடணும் அப்படின்னு சொன்னார். ஒரு வாரத்துல ஓடி வந்துட்டான். என்ன நீங்க மாத்திட்ட, என்னாச்சு? மூச்சை கவனிச்சுக்கிட்டே என்னால் திருட முடியல. அதுக்கப்புறம் திருட்டு தொழிலை விட்டுட்டான். அப்படின்னா விழிப்புணர்வுடன் இருந்தால் என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யும். அதனாலதான் விழிப்புணர்வுடன் இருப்பவனே மனிதன் அப்படின்னு சிவசூத்திரத்தை சொல்லு. விழிப்புணர்வு இல்லைன்னா நீ வந்து இறந்த பொருளுக்கு சமம். அப்படின்னா விழிப்புணர்வுடன் இருப்பது. இந்த விழிப்புணர்வோட இருக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா, சுவாசத்தோட இருக்க கத்துக்கிட்டோம், சுவாசத்தோட இயங்க கத்துக்கிட்டோம், சுவாசத்தை கவனத்தோட எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த கிரகிப்புத்தன்மை அதிகமாக 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 உடலை மீறின, மனசை மீறின அந்த ஒரு டைமென்ஷன், அந்த ஒரு பரிமாணம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு பரிமாணம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்தது நடக்க வேண்டியது நடக்கும். அதுக்கப்புறம் சாவே இல்லை என்று எனக்கு இல்லைன்றது எக்ஸ்பீரியன்ஷியலா, புக்கு படிச்சு கிடையாது, இன்னொருத்தர் சொல்லி கேட்டு கிடையாது. அதனாலதான் சத்குருவே சொல்லுவார், என்னை பார்த்து யூடியூப் பார்த்து நீங்கன்னா அது வந்து என்டர்டெயின்மெண்ட் தான், நான் கொடுக்குற பயிற்சியை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா இது பயிற்சியின் மூலமாக மட்டும்தான் வரும், குருவின் அருளால் மட்டும்தான் வரும். குருவின் அருளும் பயிற்சிக்கு பண்ணாதான் வரும், இல்லாட்டி வராது. ஸோ மெயினா விழிப்புணர்வோட இயங்க 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 உடலை மீறி நான் யாருன்னு தெரிய 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 அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ங்கிறது எக்ஸ்பீரியன்ஷியலா புரிய ஆரம்பிக்கும். எக்ஸ்பீரியன்ஷியலா புரிய ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா இறப்புன்றது இல்லாமல் போய்விடும். நம்ம இப்போ இருக்கிற மனநிலையில வாழ்க்கைனா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். என்ன வாழ்க்கை? நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், மேபி என்னோட வேலை, என்னோட குடும்பம், என்னோட காசு, என்னோட உடல், இதெல்லாம் தான் எனக்கு. இதெல்லாம் போயிடும். இதுக்கெல்லாம் இறப்பு இருக்கு, 100% இறப்பு இருக்கு. இரவா நிலை அப்படின்னா அது விழிப்புணர்வின் மூலமாக தான் வரும். அந்த நிலை தான் உண்மையான நிலை. அந்த நிலையை ஒரே இந்த வாழ்க்கையில அடையவன் தான் மனிதன். இல்லைன்னா இன்னொரு ஜென்மம் எடுத்து இதை கற்றுக்கிட்டு ஆகணும். இவ்வளவுதான். இதுதான் எனக்கு தெரிஞ்சு டெத்துக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ.